இயேசுநாதர் காட்டிய அந்த சிறப்பு பார்வை நாம் அனைவரும் அந்த கடல் மேல் இன்றைய தினம் அவசியம் காட்டியாக வேண்டும். ஆகவே உங்களுக்கு 7 கருத்துக்களை சொல்லப் போகிறேன். இந்த 7 கருத்துக்களை நாம் அனைவரும் செய்யக்கூடிய கருத்துக்கள் தான். முயற்சி செய்ய வேண்டும். கடலை காப்பாற்ற, கடலை தூய்மையாக வைக்க இந்த 7 செயல்களை செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, பிளாஸ்டிக் பேக்ஸ் நோ. நீங்கள் கடைக்கு போகும்போது சொந்த பை, நூல் பை கொண்டு போங்க. நீங்கள் எங்கேயாவது போகும்போது கூட அந்த பிளாஸ்டிக் கப்ஸ் எல்லாம் காஃபி கொடுக்குறாங்க. டின்னருக்கு போகும்போது பிளாஸ்டிக் கப்ஸு, சில நேரத்தில் இப்போ வந்து பேப்பர் கப்பு கொடுக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி தான். இருந்தாலும் அது குப்பை தானே. ஸோ உங்கள் கப்பு நீங்களே எடுத்துன்னு போகலாமே. ஒரு கப்பு டீ கடையில் கூட இதில் ஊற்றி கொடுனா ஊற்றி கொடுக்க போகிறோம், நம்ம குடிக்க போகிறோம். அதே மாதிரி தட்டுகள், ஒரு தட்டு எப்போவுமே நம்ம சூட் கேஸில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து எப்போவுமே அந்த தட்டில் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம், நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஆகவே உங்களோடு கொண்டு சென்று அந்த கப்ஸு, பிளேட்ஸு, பேகு எல்லாம் ரீசைக்கிள் பண்ணுங்கள். நான் சொன்னேன், கடவுளே ரீசைக்கிள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த உலகத்தை ரீயூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ கடவுள் செய்ய வேண்டிய தொழில் அருமையாக செய்கிறாரு. ஏன் நம்ம செய்யக்கூடாது? அது ஆன்மீகமாக பார்க்க வேண்டும். ரீயூஸும் ரீசைக்கிளும் ஆன்மீகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, வீடுகளிலே நாம் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம குறைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கெமிக்கலுமே குழா வழியாக போயிட்டு நிலத்தில் போய் மிக்ஸ் ஆகுது. மழை பெய்யும் போது அது போய் தண்ணி ஓட்டத்தில் போய் ஆற்றுல போய் கலக்குது. கடைசியாக கடலில் போயிட்டு நம்ம என்ன செஞ்சாலும் கடைசியாக கடலில் தான் போய் எல்லா கெமிக்கல்ஸும் கலக்குது. அப்போது நிறையா கெமிக்கல்ஸ் கடலில் கிடைக்கும் போது அது வந்து ஆக்சிட் ஆகும். ஆக்சிடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து உடனே கார்பன் ஜாஸ்தி ஆகிட்டு அது கோரல்ஸ் இருக்குது இல்லையா, பவளப்பாறைகள், நமக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு கடலில் அதெல்லாமே ப்ளீச் பண்ணி விட்டுடுது, எல்லாமே செத்து போகுது. ஆகவே நமது கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம பாத் எடுக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, முக்கியமாக அடி உரம், மேல் உரம், பூச்சி மருந்துகள், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம குறைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடலை காப்பாற்றலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், பேக்கிங் சோடா இருக்குது, இல்லைனாக்கா லெமன் வச்சே நம்ம வந்து நம்ம சொல்யூஷன் வீட்டிலே நம்ம தயாரிச்சுக்கலாம். தயாரித்து அதை வச்சே நம்ம வந்து க்ளீனப் பண்ணலாம். பப்பையால் கூட சாறு எடுத்து நம்ம க்ளீனப் பண்ணுறது செய்யலாம். அதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். ஸோ இப்படி நம்ம சில முயற்சிகள் நம்ம எடுக்கலாம்.